அண்மை செய்தி. சென்னையில் அரசியல் கட்சி தலைவர்களுடன் பிரதிநிதிகளுடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளின் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்தான ஆலோசனைக் கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தற்போது தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் செரீனாவிடம் கேட்டறியலாம். வணக்கம் செரீனா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் அதன் பணிகளை தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக 2 நாள் பயணமாக இந்திய தேர்தல் ஆணையர் தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அனைத்து கட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்த இருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேர்தல் நடத்துவதற்கான தயாராகி வருகிறது. இந்த நிலையில் இன்று இந்த அனைத்து கட்சி அரசியல் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் அந்த கட்சியின் சார்பாக பிரதிநிதிகள் இங்கு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக 10 அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த நேரத்தில் நேரடியாக வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 நாட்களாக இந்த பயணம் என்பது செய்திருக்கக்கூடிய இந்திய தேர்தல் அதிகாரி தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் முதலாவதாக, அதாவது 10 மணியிலிருந்து 10:09 வரையிலும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய மக்கள் கட்சி, அதிமுக, திமுக உள்ளிட்ட 10 கட்சிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் நேரடியாக வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சிபிஐ சார்பில் பி சம்பத், அதே போல ஆறுமுக நாயனார், பாஜக சார்பில் கராத்தே தியாகராஜன், பாலச்சந்திரன், அதே போல வானதி சீனிவாசன், ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ஜோசப் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது 11:30 மணி வரையிலும் நடைபெற இருக்கிறது. அந்த 11:30 மணிக்கு பிறகாக மீண்டும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. மேலும் நாளை பிற்பகல் முழுமையாக இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தியது தொடர்பாகவும், அதே போல தேர்தல் எப்போது நடத்தப்பட இருக்கிறார்கள், அந்த தேர்தலுக்கான பணிகள் என்பது எவ்வாறு நடைபெற்று வருகிறது உள்ளிட்டவை தொடர்பாக நாளை முழுமையாக செய்தியாளர் சந்திப்பு என்பது பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற இருக்கிறது. சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையர் 2 நாட்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இணைந்து அவரவர் கட்சியின் சார்பாக என்னென்ன கோரிக்கைகளை வைக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தேர்தலை நடத்துவது, தேர்தல் எவ்வாறு நடத்துவது, அதே போல தேர்தலுக்கான பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக ஒவ்வொரு கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளுடன் ஆலோசனை என்பது நடத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளும் அவரவர் கட்சியை சார்ந்து ஒவ்வொருவர் எழுந்து பேசி இந்த கருத்துக்களை வந்து தெரிவிக்க இருக்கிறார்கள். அந்த கருத்துக்களின் கேட்டறிந்த பிறகாக அனைத்து கருத்துக்களை என்னென்ன கட்சிகள் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை நாளை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. 11:30 மணி வரையிலும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் நேரடியாக வந்து கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை பங்கேற்க இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியும் பங்கேற்று கட்சியை சார்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாகவும் கேட்டறிய இருக்கிறார். தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கட்சியை சார்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்க இருக்கிறார்கள். செரீனா, விவரங்களுக்கு நன்றி.